என் உயிரினும் மேலான நாட்டு பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து நலனும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்களுக்கும் 2 தா தேவை. ஒரு தா தாய், இன்னொரு தா தாரம். தாய் வளர்த்து பெற்று ஆளாக்கி தாரத்திற்கு கொடுக்குறாங்க. தாய் அன்பும் தேவை, தாரத்தினிடத்தில் நீ செலுத்த வேண்டிய அன்பும் தேவை. அன்பு என்பது உணர்ச்சிபூர்வமாக ஆத்மாத்மாக வர வேண்டும் இருவரிடத்திலும். தாய் தான் நம்மளை வளர்த்து ஆளாக்கி தாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் உங்களுடைய மேற்கொண்டு உங்களை பார்க்க வேண்டியதற்கு பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். தாரம். இந்த அன்பும் வேண்டும், அந்த அன்பும் வேண்டும். தாய்கிட்ட எவ்வளோ அன்பு செலுத்தி மரியாதையோடு இருக்குமோ, தாரத்துக்கிட்ட அன்பு செலுத்துங்க, மரியாதை தானாக உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கும் ஒரு பெண்களுடைய பங்கு பெரும் பங்கு. எப்படி உடம்புக்கு முதுகெலும்பு தேவையோ அது மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய ஆணுக்கும் பெண்கள் முதுகெலும்பாக தாரமாக இருந்து செயல்படும் போது அந்த குடும்பம் அமைதியாக கோபியமாக சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ நாள் எப்படின்னு யாருக்கும் தெரியாது. தாய் வளர்த்து ஆளாக்கின அப்புறம் தான் தாரத்திட்டு கொடுக்குது. தாரம் எந்த நேரத்தில் தாயாக இருக்கணும், எந்தெந்த தாரமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருந்து அன்பை செலுத்தி குடும்பத்தை ஒரு கோபியமாக கொண்டு போகிறாங்க. அதனால்தான் தாய்க்கு பின் தாரம். எப்போதுமே பெண்களுக்கு பெருமை சேர்த்த பூமி நம்முடைய ஆன்மீக பூமி, நம்முடைய பாரத தேசம். பார்த்திங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரியும் பெண்களுடைய பேர் தான் நிறைய ஆற்றுகளுக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்கும் இருக்குது. இதை புரிஞ்சு கொண்டு தாயையும் போற்றி மதித்து அன்பு செலுத்தி காப்பாற்றுவோம். உங்களை நாடி வந்த தாரத்தினிடத்திலும் அதே அன்பை கொடுத்து நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்.